சரி, நேற்று நம்ம தமிழ் பாடம் படித்தோமே, ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டேன், வீட்டு பாடமெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்களா? எழுதிட்டு வந்தீங்களா? அந்த எழுதி போட்ட கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? இருங்க, இப்பதானே வந்திருக்கிறோம், கிளாஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமா, நீங்க வீட்டு பாடம் எழுதிட்டு வரலீன்னா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். டீச்சர், எனக்கு மேத்ஸ் கரெக்டா வர மாட்டேங்குதுங்க. நான் போட்டு பார்த்தேன், வீட்லயும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. நீங்க எனக்கு நல்ல கைடு பண்ணீங்கன்னா நல்லா படிப்பேன் டீச்சர். அப்படியா? பரவாயில்ல, வீட்டில் சொல்லி கொடுக்காட்டி பரவாயில்ல. நம்மளுக்கு கரும்பலகை இருக்குது, நல்ல கணக்கெல்லாம் நல்லா ஒவ்வொரு கணக்காக நான் போட்டு நல்ல தெளிவாக விளக்கி நல்ல வேலைக்கு உங்களுக்கு எல்லாம் நான் உயர்த்துவேன். ரொம்ப மிக்க நன்றி டீச்சர். ரொம்ப நன்றி. அம்மா 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 அப்பா 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 இப்பா அப்பா அப்படின்னு சொல்லணும். போல இன்னும் என்னோட ஒரு வேண்டுகோள் கட்ட வைக்கிறேன். இப்போ இதே போல் இன்னும் நாங்கள் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம், எல்லாரும் நல்லா சொல்லி கொடுப்போம். இன்னும் இதை போல் இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வரணும். நம்ம உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் சின்ன பொண்ணு பையங்க 5 வயசு முடிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அந்த 5 வயசு முடிஞ்சு 6 வயசு தொடங்குற பையங்களை நம்ம 1ஆம் வகுப்புல சேர்த்துக்கலாம். அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை எல்லாத்தையுமே, நம்ம வீதியில் இருக்கிறது, நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் நம்ம கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்துங்க. நாங்கள் நல்லா சொல்லி கொடுப்போம், நல்லா உங்களையெல்லாம் பெரிய பெரிய வேலைக்கு நாங்கள் உயர்த்துவோம்.